2வது பையனா? பையன். பையனுக்கு என்ன வயசு? பையனுக்கு 3 வயசு. 3 வயசு. இப்போ உங்க வேலை பாயிருக்கா இல்ல எப்படி எப்படி அங்கேயும் வேலை வாழறீங்க? இல்லைங்க மேடம். ஒரு வாரம் வேலை இருக்கும், ஒரு வாரம் அந்த ஒரு வாரம் வேலை இருந்தா 1000 வரும், இல்லை 500 வரும், இவ்வளோ தான் வரும். அதை வச்சு வாடகை காசு கொடுக்குறத ஏதோ பண்ணுறதுன்னு இந்த ஒரு மாதம் நாங்கள் முடிச்ச போது கொஞ்ச நேரத்தில் சோத்துக்கு தண்ணி கூட இல்லை, ஊராக அழைச்சிக்கிட்டு இருக்கிறோங்க மேடம். பசங்க ஸ்கூலுக்கு போறாங்களா? பொண்ணு ஸ்கூல் போனா, பையன் பால்வாடிக்கு போகிறான். ஒரு வாரம் சோத்துக்கு இல்லாத எங்களுக்குலாம் போகுது. புழுலுக்கு கொடுத்து பச்சை தண்ணி குடிச்சு நைட்டில் படுத்து பொழுதுங்க வெளியில் வராது படுத்துருப்பாங்க மேடம். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு. அங்கே தான் வேலை இல்லாத போச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்தாக்க வாடகை காசு கொடுக்கணும். எப்படியும் ஒரு வீட்டில் கூடி இருந்தால் வாடகை கொடுத்தாங்கன்னு அவங்க வர வாடகை கொடுக்கணும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்ன பண்ணுது ஒன்று தெரிஞ்ச ஒரு 4000 கடன் வாங்கிட்டேன். அதுவும் இப்போ கொடுக்க முடியாத. திருப்பூர்ல தானே நீங்க இருக்கீங்க? உங்க அக்கா அங்கதானே வேலை பாக்குறாங்க? அவங்கள்ட்டலாம் நான் கேட்டு பார்த்துட்டேங்க மேடம். கேட்டேன், யாரும் எனக்கு அவங்க தனியா தானே அங்க இருக்காங்க? தனியாக தான் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல அவங்கள? பணம்னு எல்லாத்தையும் கேட்க போனால் எனக்கு எல்லாம் எதிரியாக தான் பார்க்குறாங்க. யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நானாக தான் மேடம் எங்கேயும் தேடி வந்தேன், உங்களை தேடி வந்தேன் நான். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு போய் சொன்னேன், நீயே திமிர எடுத்து போனே, கஷ்டப்படு, நாங்க என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. யார் அம்மா அக்கா அப்படி சொல்றாங்களா? ஆனா நீங்க எடுத்த முடிவு தப்பான முடிவே தோணல எனக்கு. எடுத்துட்டேன் மேடம், நானு எடுத்துட்டேன். 2 பிள்ளைங்க பிறந்துச்சு, இதுக்கு மேல நான் என்ன மேடம் பண்ண முடியும்? புருஷனை விட்டுட்டு எப்படி வர முடியும்? எல்லாம் அதான் சொல்றாங்க. நீ திமிர எடுத்து போனல அனுபவின்னா உன் புருஷனை விட்டு அவர் விட்டுட்டு தான் நான் என்ன செத்தாலும் அவர் கூட தான் சாவோங்கிறேன். வந்துட்டோம். அவரும் அவங்க அப்பா அம்மா யாரும் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அப்படிங்க இருக்கும்போது நம்ம மட்டும் போய் எல்லாத்தையும் சந்தோஷமா இருக்க முடியுமா மேடம்? அப்படி இருக்கும்போது அவங்க ஃபேமிலி எப்படி அவங்கள சப்போர்ட் பண்ணாங்களா? அவங்களுக்கும் சப்போர்ட் யாருமே கிடையாது. சப்போர்ட்டே இல்ல, யாருமே கிடையாது. சோ அவங்க சைடுல இருந்து சப்போர்ட் இல்ல, இவங்க சைடுல இருந்து சப்போர்ட் இல்ல. நாங்களா தனியா நீங்க சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். எவ்வளவு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 7 வருஷம் ஆகுது மேடம். 7 வருஷம். சோ இந்த 7 வருஷத்துல நீங்க கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சீங்களா இல்ல 7 வருஷம் இப்படிதான் நீங்க? இப்படியேதான் மேடம். எங்களுக்கு கஷ்டமாவே தான், ரொம்ப கஷ்டமா தான். நீங்க அது ஒரு போன் நம்பர் தர நீங்க பேசி பாருங்க. அந்த ஊர்ல நாங்க பட்ட கஷ்டம், ஒருவேளை சாப்பாட்டுக்கு நாங்க படுற கஷ்டம் அப்படியே புழுவில் பார்க்க ரத்த கண்ணி தான் மேடம் வருது எனக்கு. புழுவிலே வச்சுட்டு கஷ்டப்படுறோம். அதுக்கு புழு இல்லாதே போயிடலாம். ஒரு நாளைக்கு ராம்பளே அழுதுட்டு தான் மேடம் படுத்துருப்பேன் நான். இல்ல இப்ப நீங்க 2 பேரும் வேலை பாத்தீங்கன்னா பசங்களை யாரு பாத்துப்பாங்க? அதனாலதான் மேடம் அவரு மட்டும் போறாரு, நான் வீட்டுல தான் இருப்பேன். அவர் மட்டும் ஒரு ஆளுக்கு திருப்பூர்ல வந்து ஒரு ஆள் சம்பாரிச்சு வீட்டு வாடகை கொடுக்க முடியாது, சாப்பாடு செலவாக்க முடியாது, புள்ள படிப்பு படிச்சுட்டு நினைச்சா அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுங்குது, வாங்கி தர முடியல. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தேன். அதனால தான் மேடம் இங்கே வந்து 1 மாதமா நானும் நான் இந்த வண்டி எடுத்தனாக்கா ஒரு வேலைக்கு கொஞ்சம் போகிறதுக்கு வரதுக்கு, வேலைக்கு வெளில போனாக்கா பஸ் ஏறி தான் போகணும். ஒரு நாள் ரோட்டில் போகும்போது வண்டிக்காரன் அடித்து தூக்கியிருப்பாங்க எங்கள் வீட்டுக்காரரை, நடந்து போயிட்டு இருக்கும்போது. அப்போ அதனால தான் ஒரு வண்டி எடுக்க காசு குறைஞ்சி எங்கள் மாமியாட்ட கேட்க போனோம். எங்கள் மாமியார் முடியாதுன்றது. அவங்க வீட்டில் யார் யார் இருக்காங்க? அவங்க வீட்டில் எங்கள் மாமியார் இருக்குது. குழந்தை இறந்துட்டாங்க, கிட்னி ப்ராப்ளத்தில் இறந்துட்டாங்க. நாத்தனாங்க 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க வெளியூரை கட்டி கொடுத்துருக்காங்க. வெளியூர்னா கள்ளக்குறிச்சி சைடு. சரி, கட்டி கொடுத்துருக்குறாங்க. யாருக்கிட்டுமே எல்லாத்துலேயும் இப்போ அவங்க உங்க மாமியார் மாமனார் கூட யாருமே இல்ல? அவங்க தனியா தான் இருக்காங்க. மாமனாருக்கு வந்து 72 வயசு ஆச்சுங்க மேடம். அவர் வந்து இருந்தாரெல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் அவர்கிட்ட சுத்தமாக எதுவுமே கிடையாது. அவருக்கே சாப்பாடு கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. மாமியா நல்லா இருக்குது, சம்பாதிக்குது. ஆனால் ஒருத்தர் கூட இந்தான்னு 10 பைசா கொடுக்காது.